However, the state concerned can by mutual agreement and in consultation with the regulatory authority. மியூச்சுவல் அக்ரிமெண்ட்னா என்ன? அந்த மற்ற மாநிலங்களோடு பேசிக்க ஒரு ஒருமைப்பாடு மட்டும்தான் மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுன்னு. அது இல்லைன்னே சொல்கிறான். கிளாஸ் 146 போட்டிருக்காங்க தீர்ப்பு. இது இன்னைக்கு 139வது காவேரி மேலாண்மை குழு கூட்டம் ஆன்லைன்ல நடந்தது சார். அதுல தமிழ்நாட்டிற்கு 15 நாளுக்கு 3500 கனஅடி வீதம் நீரை திறக்கணும்னு சொல்லிட்டு மேலாண்மை வாரியம் பரிந்துரை செஞ்சது. ஆனா அந்த மாநிலத்தோட நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, இது சம்பந்தமா நாங்க சிஎம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறோம், திறக்க முடியாதுன்ற மாதிரி. இல்ல முடியாது ஊட்டி என்ன சார், குருவையெல்லாம் காஞ்சி போச்சு, குருவையெல்லாம் கொஞ்சம் போச்சு. இது சரி விட்டான்னா சம்பா போகணும், அது இப்போ முடியாது. சம்பா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. என்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த பிறகு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல. பகலில் பார்த்த உடனே இன்னைக்கு பகலில் தூக்கம் கூட வரல, ராத்திரின்னு சொல்கிறேன். பகலில் காலையில் பார்த்ததுலேருந்து அப்படியே ரத்தம் கொதிச்சு போச்சு. என்னடா திருப்பலாங்களே மறுபடியும், அதாவது மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டே கிடையாதுன்னு சொல்கிறானே மாநில லைப்ரரி ஸ்டேட்டை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறானே. நிச்சயமாக சொல்லி சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருப்பாங்க. எடுத்து என்னால் ஆன அளவு இங்கே படித்து பார்த்தேன். அதனால் இது ஒரு என்னை பற்றி அரசாங்கம் ஒன்றாத்துக்கு துடிச்சு இருக்கணும் சார், துடிச்சு என்னத்துக்கு துடிச்சு இருக்கணும், துடிக்கணும். தளபதியாக இருந்தால் என்னத்துக்கு விரட்டி இருப்பார், எங்கேக்க டெல்லிக்கே விரட்டி இருப்பார் தளபதியாக இருந்தால். என்னத்துக்கு எனக்கு காய் வேணா உப்பு கூட்டிருக்க மாட்டார் அவர். அதாவது அத்தனை ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருப்பார். நானே பண்ணி சரி பண்ணி என்ன பண்ணுறது. இந்த அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ இந்த அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? இவங்க நாங்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணுவோம் சார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பு சார், அதை மறுக்கணும் சார், அதை மறுக்கணும். அதுக்கு ஆதாரத்தை கொண்டு போய் காட்டி, நான் சொன்ன மாதிரி எடுத்து காட்டி பாரு, சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது, நீ இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிச்சயமாக ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டாடணும். அந்த மந்திரி மேலே நானாக இருந்தேன்னா உள்ள ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வருவேன். சப்வர்சிங் தி ஃபேக்ட்ஸ், உண்மையை மறைக்கிறார். சப்வர்சிங் ஃபேக்ட்ஸ், உண்மை மறைக்கிறார். ஆகையினால இட் இஸ் அ ப்ரிவிலேஜ். தட் இஸ் த ரூல்ஸ் ஆஃப் அசம்பிளி. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. யாராவது ஒருத்தர் ப்ரிவிலேஜ் மோஷன் கொடுக்கணும், இதை படிக்கணும். 4 இருக்குது, வால்யூமாக இருக்குது, 7 வால்யூம் படிக்கணும். மத்திய அரசு மேல கோபப்பட வேண்டிய தற்போதைய அரசு இந்த விவகாரத்தை திமுக மேல திசை திருப்புறாங்க. அதாவது அந்த அமைச்சர் ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, காவேரி விவகாரத்தில் திமுக செய்த துரோகம் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும். காவேரி விவகாரத்தில் அவங்க துரோகம் செஞ்சிருக்காங்க. நான் இப்போ யார் துரோகம் பண்ணாங்க என்ன சமாச்சாரம் கிழிச்சிடுவேன். ஆனால் நானே அந்த வேலையை செய்ய விரும்பலை. என்னை திட்டினாலும் பரவாயில்ல, அவங்க காவேரின்னு மட்டும் ஒற்றுமையாக இருக்குன்னு கேட்குறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ரொம்ப தப்பு. தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனை மேகதாது. இந்த விவகாரத்துல தமிழக முதல்வர் உடனடியா இல்ல அந்த துறை அமைச்சர் உடனடியா சட்ட வல்லுநர்கள் அழைச்சிக்கிட்டு போய் சென்ட்ரல்ல உட்காந்து பிஎம்ஐயோ அந்த நீர்வளத்துறை அமைச்சரையோ பாக்குறதை விட்டுட்டு கடிதம் எழுதுறது எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே ஸ்டாலின் உட்காந்து கடிதம் தான் எழுதினாரு குற்றம் சாட்டின சிஎம். இப்ப அவரு கடிதம் எழுதிட்டு இருக்காரு. இந்த கடிதம் மூலியமா எதனா தீர்வு எட்ட முடியுமா சார்? இது நான் தான் சொல்றேன் சார், இது பெரிய பிரச்சனை சார். இது அது ஒருத்தனா செய்திட முடியாது சார். 4 பேருடைய யோசனை வேண்டும் சார். ஆகையினால 4 பேருக்கு அட்லீஸ்ட் அசம்பிளியில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்களோட கூட்டாவது பேசியிருக்கணும். போகிறதுக்கு முன்னே என்ன பேச போகிறேன், என்ன போகிறேன்னு சொல்லவே போகிறேன். இந்த பிரச்சனை வந்துருக்குது. இனிமேல் தமிழ்நாட்டை கேட்கவே தேவையில்லைன்னு ஒரு திருப்பி திருப்பாங்க. இது அத்தனை முடிஞ்சு போச்சு நம்ம சமாச்சாரம். அத்தோட இந்த டெப்டி சீஃப் டெப்டி மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்டை அவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாம் க்ளோஸு. அதை எழுத்து அணிபாடி மறுக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் என்னத்துக்கு எழுந்து நிற்கணும்?
நீர்வளத்துறை என்னதுக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கிற மந்திரியுடைய ஸ்டேட்மெண்ட்டு என்ன சார் அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லாமல் போயிட்டாங்க. நீங்க முதற்கொண்டு அன்புமணி ராமதாஸ் எல்லாருமே அனைத்து சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டி இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு பல முறை வலியுறுத்தியும் இதுவரையும் அதுக்கான ஒரு ஸ்டெப் கூட எடுக்க. ஒன்று தெரியுமா, எங்கே போனாலும் எதுக்கு போனாலும் கலைஞர் நீர்வள சர்வகட்சி கட்சி கூட்டம் தான் போவார். அதாவது ட்ரிபுனல் அவார்டு வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஃபோன் பண்ணால் கூட அதுக்கும் தான் கேட்டுட்டு தான் போவார் தலைவர். அட்லீஸ்ட் அந்த தலைவர் சர்வகட்சி தலைவர்களை கேட்காம எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டார் தலைவர். ஆனால் இவங்க யாரையும் கேட்கறதே இல்லை, எதுக்கு போகிறாங்க என்னத்துக்கு. கடைசியில் நான் அதுக்கு போல் வேற ஒரு வேலையாக போனேன்னா நம்ம என்ன பண்ண முடியும், பட விஷயமா போயிருந்தேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுறோம் அதுக்கு அதுக்கு ஏற்றுக்கோ சரிதான். அதனால் முதலமைச்சர் வெளிப்படையாக இருக்கணும். இது மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கே செத்துக்கிட்டு இருக்கான், பஞ்சம் விரிச்சாடுது. அப்படியே தஞ்சை மாவட்டம் வறண்டு போச்சுன்னா தமிழ்நாடு வறண்டு போச்சுன்னு அர்த்தம். ரத்தம் துடிக்கணும் சார், நரம்பு துடிக்கணும். அந்த மாதிரி பிரச்சனை இது. நல்ல காலம் தளபதி முதலமைச்சர் இல்லை, நான் இல்லைன்னா எனக்கு ஒன்று இருப்பார் அவர் தளபதி. முதல்வர் வந்து பேச்சுவார்த்தைக்கு போறது ஆபத்துன்னு சொல்றீங்க. ஏற்கனவே திமுக தலைவர் கலைஞர் இருக்கும்போது நீங்க அவரோட தூதுவரா போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. அது இதெல்லாம் வராதுக்கு முன்ன ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பன்னீர்செல்வம் போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. அது தவறு இல்லை, இது எங்களை மட்டும் ஏன் தவறு? ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வராதுக்கு முன்ன இதெல்லாம் ஒடிஞ்சு சர்டிஃபிகேட்டை விட்டு கொடுத்துருக்கான், அதான்டா டாக்குமெண்ட்னு. அதுக்கு மேலே கேட்கணும்னா இதில் எதை செய்தாலும் மத்திய சர்க்கார் தான் தலையிடவே தவிர ஈவன் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு கூட அதிகாரம் கிடையாது. அதாவது ட்ரிபுனல் வந்துருக்கிறது அத்தனையும் செய்யணும். ஒரே ஒரு திருத்தத்தை தான் ட்ரிபுனல் அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் திருத்தி இந்த 14.28 டிஎம்சி இவனுக்கு கொடுக்குறான்னு சொன்னாங்கல்ல ஒரு திருத்தம், அதை திருத்தி அதை ஒன்று தான் திருத்துறாங்க. மற்றதெல்லாம் ட்ரிபுனல் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் அந்த ஆர்டர் இருக்குது. அதனால் நாங்கள் தலையிட உடனே சொல்லிட்டாங்க. ட்ரிபுனலில் இருக்கிற ஆர்டர் தான் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று காவேரி தண்ணி விடுற பிரச்சனை, இப்போ மேகதாது பிரச்சனை. இப்போ நம்ம சிஎம் போய் அதில் எந்த பிரச்சனையை பேச போறாருன்றது தெளிவுபடுத்தல. அமைச்சர்கள் மட்டும் சொல்றாங்க போய் பேச போறாங்கன்னு. இதுக்கு காங்கிரஸ் கட்சியும் சொல்றாங்க அவங்க போய் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு, அன்னைக்கு எம்ஜிஆரும் போய் பேசிட்டு வந்தாரு இந்த விவகாரத்தை பத்தி அப்படின்னு. சார் எம்ஜிஆர் பேசுறது நாங்கள் பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரணும் இல்லையோ, கேஸ் போடுறீங்க, கேஸ் முடிவு வரையும் நீங்கள் என்ன பேசிக்கிறேன் நாங்கள் பேசிக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு பட்டா உங்களுக்கு கொடுத்துட்டான், உன் மகன் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் என் கூட பேசுகிறேன், ஜட்ஜ்மெண்ட்டை காட்டுங்க. ஐக்கு போய் இது மாதிரி நடத்துகிறாங்கன்னு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இன்செக்ட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க இது தூக்கி அதாவது காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கூட இது இந்த ட்ரிபுனலே சுப்ரீம் கோர்ட் வரையும் பார்த்து அதிகாரம் கிடையாது. அதை செய்யக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒருவேளை மத்திய அரசு கர்நாடகா தேர்தலை மனசில் வச்சு அவங்களும் இதுக்கு சாதகமான போக்கை கையில் எடுக்கிறாங்க. இதில் எதில் ஒன்றும் போக்கு காட்டலாம் சார். மக்களுடைய வாதார பிரச்சனையில் போக்கு காட்டக்கூடாது சார். மக்களுடைய வாதார பிரச்சனையில் போக்கக்கூடாது. எந்த கட்சியாக இருக்கட்டும் அதை பற்றி நான் கவலைப்படல. மக்கள் வயிற்று பிரச்சனை இது. முதல்வர் என்ன சொன்னார், அனுபவம் வாய்ந்த அனைவரிடம் கலந்து ஆலோசித்து வருகிறேன் அப்படின்னாரு. உங்ககிட்ட ஏதாவது அந்த மாதிரி கலந்து ஆலோசித்து முதல்வர் சொன்னாரு, அனுபவம் மிக்கவர்கள் இந்த வழக்கில் ஏற்கனவே நடத்தணுங்க, எல்லார்கிட்டையும் நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நல்ல முடிவா எட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நேற்று முதல்வர் அறிக்கையில. அதுல உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட கன்சல்ட் பண்ணாரா? நான் சாமானியமான சார், என்ன போய் அவளுக்கு கொண்டுவாரா? நான் 2வது தீய சக்தி கூட்டத்துடைய பொதுச் செயலாளர், நான் என்ன கூடுவாரா? அதே போல இப்போ நீங்க ஏற்கனவே இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தனால இவ்வளவு துடிக்குது உங்களுக்கு மேகதாது இந்த காவேரி பிரச்சனை. இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவர் அறியாமையில பேசிட்டு போறாரு. செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் அறியாமையில பேசிட்டு போறாரு, சும்மா ஒரு லைன்ல சொல்லிட்டு போறாரு. சார் அந்த அளவுக்கு நான் கீழே பதில் சொல்ல தயாராக இல்லை சார். அதே சமயம் இன்னைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா நடந்தது. அதுல ஆளுநர் கலந்துக்கிட்டாரு.
தமிழ்தாய் வாழ்த்து அவர் இயற்றிய மனோன்மணியம் இயற்றிய அந்த இடத்துல நடந்த பட்டமளிப்பு விழாவிலேயே தமிழ்தாய் வாழ்த்து வந்து 3ஆவதா பாடப்படுது. முதல்ல தேசிய கீதம், 2வது வந்தே மாதரம், 3வது தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? இது நம்முடைய உரிமை பிரச்சனை. எங்கள் நாட்டில் நாங்கள் என்ன பாடிக்கிறது தமிழ்நாட்டுக்கு, எங்கள் ஊரில் என்ன பாடணுன்றது கூட சட்டம் போட்டான்னா அது ஏற்றுக்கிட்டோம்னா அதை விட கேவலம் எதுவும் இருக்காது. எங்கள் ஊரில் எங்கள் பாட்டு பாடுறோம், ஆனால் என் பாட்டை பாடிட்டாடா நீ பாடணும்னு சொல்கிறது தப்பு. அது என்ன உன் பாட்டு என் பாட்டை விட வகித்தது? இன்னும் சொல்ல போனால் அந்த பாட்டில் பதம் இதெல்லாம் வருது. ஆகையினால மத்திய சர்க்கார் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை ஒரு வேறு விதமாக கொண்டு போவதற்கு முயற்சிக்கிறார்கள். இது அரசாங்கம் இதில் பயங்கரமாக எதிர்க்கணும். மற்ற கட்சிகள் எதிர்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாங்கம் எதிர்க்கிறது தான் மத்திய சர்க்கார் கவனிக்கும். அதனால் இதில் வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கக்கூடாது. சட்டம் வந்திருக்குது, இது மாதிரி எத்தனையோ சட்டம் வந்திருக்குது. சட்டத்துக்கு பயந்து தான் நடக்காத காரியம். அது இல்லை சார், அந்த பாட்டை இயற்றினவர் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்திலேயே இது போன்ற தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல தள்ளப்பட்டிருக்கு. இதை விட கேவலம் வேற ஒன்றும் கிடையாது சார். தலைக்குரியா தமிழர் ஒவ்வொருவரும் அந்த பாட்டை ஏற்றியவர் சுத்தம் பண்ணார். அவர் பல்கலைக்கழகத்தில் முதலாக 3ஆவதாக பாடப்பட்டது என்பது தமிழ்நாட்டு வரலாற்று ஹிஸ்டரியிலேயே ஒரு கரை படிந்த அத்தியாயம். இப்போ மேகதாது பிரச்சனையில் அனைத்து கட்சி எல்லாரையும் கூட்டிட்டு டெல்லிக்கு போகணுன்ற இதில் சொல்கிறீங்க நீங்கள்? செய்யணும் அவர் இது சார். இதை எனக்கு என்னமோ சொல்ல லேசாக எடுத்துக்கிட்டா ஏதோ துரைமுருகன் சொன்னால் போனாட்டிருக்கால லேசாக எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டை கொண்டுடுவாங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இப்போ அங்கே போராட்டங்களை ஜனம் தூண்டி விட்டு கர்நாடகாவில் பார்டரில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நேற்று தொடர்ந்து நடக்குது. இப்போவே பண்ணுறான் சார். இப்போவே நம்ம தமிழ்நாடு பஸ் வெளியே நிறுத்திட்டாங்க, எல்லைக்குள்ளே நிறுத்திட்டாங்க. இப்போவே ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கே அதுக்கு இருக்கிற தமிழர் என்ன கெதி ஆவானோன்னு பயிர் எரியுது. நான் இல்லை சார் இந்த ஸ்டேஷனில் அன்றைக்கி அகதியாக வந்து இறங்கணும்லாம் தலைவர் அஞ்சையை கூட்டி அவங்கவுங்கள வண்டி வச்சு அடித்தோம். சார், ஒரு எதிர்கட்சியினோட பொதுச் செயலாளராக கேட்குறோம். இப்போ ஆளும் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல, ஒருவேளை எதிர்கட்சிகள் நீங்களாவது இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கோ உங்க சார்பான போராட்டங்கள் அதெல்லாம் இல்லை சார். அது செய்ய வேண்டியது அவங்க ஆளும் கட்சி என்ன செய்கிறாங்கன்னு. நாங்கள் என்ன நான் சொன்னேன், என்ன செய்தாலும் மத்திய சர்க்கார் ஆளுங்கட்சி என்ன செய்கிறது தான் பார்ப்பாங்க. மற்றதெல்லாம் அது சரியாக கூசியில் போடுறாங்கன்னு போயிட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சி தான் செய்யணும். ஏன் சார், நான் பத்தியாக கேட்குறேன், ஒரு ஆணையத்தை வெளியிடணும்னு ஜெயலலிதா 8 தரம் இருந்தாங்கல்ல, நான் கேட்குறேன். அந்த உணர்வாவது இருக்கா இவங்களுக்கு? அதே போல இந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 32 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்ததை ரத்து பண்ணிட்டு நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்பியிருக்குன்னா, ஆளும் கட்சிக்கு சாலை விபத்துல மரணம் அடைஞ்சவங்களுக்கும் சாலை விபத்துல மரணம் அடைஞ்சவங்களுக்கும் இந்த கருணை அடிப்படையில வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கல? இவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, நீதிமன்ற தீர்ப்பு நொக்குன்னு கொட்டிச்சு. அப்ப கூட திமுக இப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க செல்லாதுன்னு. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போய் என்னுடைய இன்றைய கேள்வி காவேரி மட்டும்தான் பதில். நன்றி, வணக்கம். இன்னைக்கு தினகரன் நிருபரை தாக்கியிருக்காங்க நம்ம வேலூர் மாவட்டத்துல. யாரு? தாவேகா எம்எல்ஏ கபில் சோளிங்கர் தொகுதி எம்எல்ஏ. அவர் தினமலர் ரிப்போர்ட்டையும் தினகரன் ரிப்போர்ட்டையும் தாக்கியிருக்காரு. நியூஸ் எடுக்கிறாங்க, ஒருத்தர் அடிக்கிறாங்க, அதை வீடியோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்துட்டாங்க. அந்த கையில போலீஸ் உதவியோடய அவரோட நண்பர், எம்எல்ஏவோட நண்பர் ஒரு போலீஸா இருக்கிறாரு, எஸ்ஐயா இருக்கிறாரு. அவரை வர சொல்லி அவர்கிட்ட இருந்து செல்போனை பிடுங்கி அதுல இருக்கிற வீடியோக்கெல்லாம் டெலிட் பண்ணிட்டு அவங்கள ஷட்டரை மூடி கடைக்குள்ளேயே வச்சு அடிச்சிருக்காரு. முதலமைச்சர் சொல்லியிருக்கார், ஒரு தவறு செய்தால் அவன் தவறு செய்தால் விளையாவிட்டாலும் என் கட்சியாக இருந்தாலும் அவன் 24 மணி நேரத்தில் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்கிறார். ஆனால் செய்திருக்கிறவர்கள் 2 எம்எல்ஏக்கள் முதலமைச்சருடைய இதை நான் சமர்ப்பிக்கிறேன்.
அவர் ஒரு மருத்துவர் இம்புட்டுக்கும் அடிச்ச ஒரு டாக்டர், அவர் வந்து டாக்டராகவும் இருக்கிறாரு. கபில் சொல்லிட்டு எம்எல்ஏ டாக்டரா? டாக்டர். இதோட கேவலத்துங்க சார் டாக்டர் அவரு. ஆமா சார், டாக்டரே இந்த வேலை செய்கிறாரு. டாக்டர் அடிபட்டவனுக்கிட்ட செய்தி வேறு இது செய்கிறாரு. வேண்டாம் ஒழுங்கு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் சின்ன கேள்வி. அதே போல சட்டசபையில் இருக்கிற முதல்வர் அமைச்சர் அலுவலகம் இன்னைக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாத்த போறதா உத்தரவு வெளியிட்டிருக்காங்க. முதலமைச்சர் அலுவலகம் எனக்கு தெரியாது, பத்திரிக்கைகள் பார்த்தேன் என்ன விஷயம் அப்படின்னு. யாரோ ஜோசிக்காரன் சொன்னாங்கன்னா அந்த அந்த மாதிரி ஈசானி மூலையில் இருக்க அக்னி மூலையில் இருக்கு. அக்னி மூலையில் இருந்தால் ஆபத்து. அதில் ஒரு வருஷம் 2 வருஷம் கூட இருக்க மாட்டாங்க, நீ போயிடுவேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு என்ன பண்ணுறது, உயரமான இடத்துல போய் இது வந்து நீங்கள் என்ன குபேர மூலையில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருப்பீங்கன்னு. அங்கே அது அந்த மண்டபம் வந்து ஒரு 300 பேர் உட்காரலாம். அந்த மண்டபத்தெல்லாம் உடச்சி கடிச்சு என்ன பண்ணுறாங்கன்னாங்க. சார், வென்றவன் செய்வதெல்லாம் வேதமாக இருக்கிறது. கண்ணதாசன் சொன்னான், வென்றவன் சொன்னதெல்லாம் வேதம் பண்ணு. அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு 2 பேர் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் என்ன பண்ண முடியும்? ஓட்டு போட்ட மக்களுக்கே எல்லாம் சமர்ப்பணம். ரைட், கோ ஆன்.